ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தை அறிவிக்கின்ற தேவதாசர்கள் ஒன்றாக இணைந்து இந்த இடத்துல வனாந்திர பகுதியிலே, இந்த மலை பகுதியிலே 3 நாள் காத்திருப்பு ஜெபத்திற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவராலே ஏவப்பட்டு அழைக்கப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறபடினாலே இந்த காரியம் ஆண்டவரே பரலோகத்தினுடைய தேவனுடைய கட்டளையா இருக்கிறபடினாலே இது தேவன் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆண்டவரே இது எங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த மலைப்பகுதியில் நாங்கள் கால் மிதித்து நாங்கள் பேசும்படியாக இந்த வார்த்தையானது இந்த மலைகளிலே இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்படியே பரவி கொண்டிருக்கும். இப்படி வார்த்தை ஆண்டவரே இந்த மலை மேலே ஆண்டவரே நிச்சயமாக கிரியை செய்யும். அந்த விசுவாசத்திலே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த மலையில தங்கி இருக்கும், அது சாட்சியாக இருக்கும். இப்படியாக நாங்கள் இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை, எங்களுக்கு கொடுத்த சாட்சிகளை ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியா, உங்களுடைய அன்பை ஆண்டவரை தெரிவிக்கும்படியாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கட்டளையிட்டபடினாலே எங்களுடைய ஆண்டவரே தேவனீர் ஆண்டவரே இந்த மலையிலே கொடைக்கானல் பகுதி இந்த மலையிலே ஆண்டவரே இந்த பழங்குடி சமுதாய மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீ நேசிக்கிறவராய் இருக்கிறீர். அவர் உம்முடைய பிள்ளைகளாக நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை அழைக்க வந்த தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கர்த்தாவே கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறீர். இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் நீங்க வந்திருக்கிறார் ஆண்டவரே. அப்படியே ஜனங்கள் வந்திருக்கிறது. அவர் சந்திக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் இந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். 3 நாள் காத்திருப்பு, இது 3வது நாள் ஆண்டவரே பகல் வேளையிலே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கொடுத்த ஆண்டவரே சாட்சிகளுக்காக, பாடல் பகுதிகளுக்காக என் தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே கொடுக்கின்ற திரு வார்த்தையை கொண்டு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பர் அருமை ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அனுப்பினார்? இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது எப்படி அழைத்து கொண்டு வந்தார்? வேதம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். வசனத்தை வாசியுங்கள். யாத்ரா புஸ்தகத்திலே 13வது அத்தியாயம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தை அவர்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். பகலிலே மேக சம்பவம், இரவிலே அக்னி சம்பவம் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற திருவசனம் பழைய ஏற்பாட்டை என்று நீங்கள் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அது ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்கிறது. பைபிளை 2ஆ பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த காலகட்டத்துக்கு புதிய ஏற்பாடு போதும், நாங்க பழைய ஏற்பாடுலாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பழைய ஏற்பாட்டு விசுவாசி கிடையாது, நாங்க அந்த பழைய ஆபிரகாம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கூட்டம் கிடையாது, நாங்க புதிய ஆட்கள் என்று சொல்லுவாங்க, நாங்க நியூ இஸ்ரேல் பீப்புள் என்று சொல்லுவாங்க, புதிய இஸ்ரேல் பீப்புள் என்று சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்தில் ஜெபாலயத்தில் என்று பேசப்படும் போது வேதத்தை அவர் கையிலே கொடுத்தார்கள். அன்றைக்கு வேதம் என்று சொல்லப்படுகிறவர் கையிலே கொடுக்கப்படும் போது அது பழைய ஏற்பாடு என்பதை அவர்கள் அறியவில்லை. வேதம் என்பது பழைய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாடு அதிலே கொடுக்கப்படுகிற சாட்சிகள் இருக்கிறது. யோவான் கொடுத்த தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளாத அநேகர்கள் இந்த நாட்களில் பைத்தியக்காரத்தனமாக உலகத்திலே சுற்றி திரிந்து புதிய வெளிப்பாடு, புதிய தரிசனம் என்று சொல்லிக் கொண்டு பைத்தியக்காரத்தனமாக பேசிக் கொண்டு வருகிறது. கர்த்தர் இந்த நாட்களில் உள்ள கண்டிப்பாராக அவரை விசாரிப்பார் என்று நான் சொல்லுகிறேன். காரணம், ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, ஒரு வசனத்தை சேர்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல வேற இணைக்க கூடாது என்று சொல்லுகிறார். அவனுக்கு மிகுந்த தண்டனையும் கொடிய வாதையும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் பார்த்தா நிறைய வசனத்தை நீக்கி கொண்டிருக்கிற ஒரு படுபாதக செயல்களை செய்து கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிற இந்த அடையாளத்தை பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு
கர்த்தர் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். அது வழி நடத்தின அந்த அற்புதங்களை நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அநேக காரியங்கள் அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களை நடத்தினது. சோ ஒவ்வொரு மனிதர்களையும் வழிநடத்துவதற்கு, அந்த இஸ்ரவேல் ஜனத்தையும் சபையை வழிநடத்துவதற்கு அன்றைக்கு அக்னி ஸ்தம்பம் இருந்தது என்பதை நாம் பார்க்கும்போது, இந்த நாட்களிலே இந்த திருச்சபைக்கு புதிய காலத்திலே, இந்த காலத்திலே பெந்தேகோஸ்து நாட்களை தொடங்கிய புதிய சபைக்கு வழிநடத்துவதற்கு அதே அக்னியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற வேண்டும், அந்த அக்னி உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னி இல்லாத ஊழியம், அக்னி இல்லாத ஜீவியம், அக்னி இல்லாத தனம் இந்த நாட்களிலே வழிகாட்ட முடியாது. இந்த உலகத்தில் இறையாவார்கள், அவர்கள் இந்த நாட்களை சீரழிவார்கள், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்காது. அக்னி அபிஷேகம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை அடையாளப்படுத்த தெரியல, புரியல, ஆண்டவர் வழிநடத்தல் என்ன என்பது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஜனங்கள் எல்லாம். அதைத்தான் இந்த நாட்களில் பார்க்கப்படும்போது வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 1வது அத்தியாயம் 5வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் இவ்விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மளை வழிநடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த தெய்வம், மோசேயோடு கூட பவனித்த அந்த தெய்வம் இந்த நாட்களில் கூட நம்மளோட பவனிக்கும்படியாக, நம்மளை நடத்தும்படியாக அந்த அக்னி ஸ்தம்பம் நம்மளிடத்தில் இல்லாமல் போனார், உன் ஊழியம் ஒன்றுமில்லாமல் போகும். உன் ஜனங்களை காப்பாற்ற முடியாது, உன் ஜனத்தை ரட்சிக்க முடியாது, உன் ஜனத்தை வழிநடத்த முடியாது. அந்த ஆவியானவர் இல்லாத ஊழியம் அது ஊழியமே கிடையாது, அது ஒரு ஏமாத்து. நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், ஜனங்களை வஞ்சிக்கிறார், ஜனங்களை ஏமாற்றுகிறார். முடிவிலே அது என்ன ஆகும் என்று உனக்கு தெரியாதா? கர்த்தர் சொல்ல வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருத்தனுக்கு பரிசுத்த ஆவி அக்னி இல்லை அப்படின்னா அவன் வழிநடத்தப்பட முடியாது. அது பெற வேண்டும், ஆனால் அவன் காத்திருக்க வேண்டும். ஒரு விசுவாசி காத்திருக்க வேண்டும், ஒரு ஊழியர்கள் காத்திருக்க வேண்டும், ஒரு ஜனம் காத்திருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும், அந்த அக்னி அபிஷேகத்திற்காக காத்திருக்க வேண்டும். அது இல்லாம நீ வெளியில போற, நீ சீரழிவ. அல்லேலூயா. ஒன்றவர் அற்புதம் இருக்காது, ஒன்றவர் அதிசயம் இருக்காது, உன் ஊழியம் அங்கீகரிக்கப்படாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் தேவனுடைய சமூகத்திலே தேவன் நமக்கு சாட்சியாக, சபைக்கு சாட்சியாக, ஊழியக்காரனுக்கு சாட்சியாக, உன்னை கொண்டு போவதற்கு சாட்சியாக இஸ்ரவேல் தேவன் இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேவனுடைய வாக்குத்தத்தம் பிதாவினுடைய காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தெய்வத்துடைய வாக்குத்தத்தம் அந்த இஸ்ரவேலோடு கூட இருந்த அந்த தெய்வம் நம்மளை விட்டு விலகவில்லை. நான் உன்னை கைவிடவில்லை, உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்லுகிற அடையாளத்தோடு தான் கர்த்தர் வழி நடத்துகிறார். அன்றைக்கு அவர் வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அந்த அக்னி, அந்த சமம் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறா. அந்த ஷெகினா தேவ மகிமை, தேவ மகிமை என்று பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் கேட்கிறார். அந்த மகிமை உன்னோட இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த மகிமையினுடைய அடையாளம் இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த சாட்சி இருக்கிறதா என்று கேட்கிறார். உன் ஜனத்தை நீ எப்படி வழிநடத்துவாய்? வாயிலே சொல்லி எல்லாரையும் ஏமாற்றாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் அவ்வளவு ஜனம் சீரழிது? ஏன் அவ்வளவு ஜனம் கொல்லப்படுகிறது? ஏன் பேதைகள் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால் தேவனுடைய வழிநடத்தல் இல்லை, யார்கிட்ட அந்த ஊழியக்காரன் இல்லை. அந்த பொய்யான ஊழியக்காரனை நம்பி போதா உன் கதை முடிஞ்சது. இந்த உலகத்துல ஊழியக்காரனும் இல்லாத அடையாளத்தை நீ பார்க்கணும், அந்த அடையாளத்தை நீ தெரிந்து கொள்ளணும். எல்லாரும் ஊழியக்காரன் கிடையாது, எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்று நீங்க நம்பாதீங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு அடையாளம் இருக்கிறது, தேவ ஜனத்திற்கு அடையாளம் இருக்கிறது. உலகத்திலே ஊழியக்காரன் நல்லாவனுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? கர்த்தர் இதை அந்த நாட்களை கேட்கிறார். யாரை கொண்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உண்மையான தாசன் வேண்டும், உண்மையான அபிஷேக கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டும். அவர் இருக்கும்போது உன் பக்கத்தில் நெருங்கிறவன் யார் என்று கேட்கிறார்.
உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்விதமாக ஒரு தாயினுடைய சாட்சியை கொடுத்த அருமையான தேவனுடைய தாசன் செல்வினியாக இருக்கிறார் என்றால், என் தாய் இப்படியாக எனக்காக கதறி எழுதினார். நான் மரண குழியிலே போக வேண்டியவனை என் தாய் என்னை விடவில்லை, அனுமதிக்கவில்லை. ஆண்டவரிடத்திலே மன்றாடும் போது நான் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு நான் வந்திருக்கிறேன். பல முறை நான் என்னுடைய உயிரை எடுக்கிறதாக நீதிமன்றம் சட்டங்கள் விதிக்கப்பட்டாலும், ராணுவத்துடைய சட்டங்கள் என்னை கொண்டு போட வகை செய்தாலும், அதிலிருந்தும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். பெரிய சாட்சியை கொடுக்கிறார். இதை எல்டிடி பிரபாகர் கொண்டு போய் அடைத்து வைத்தார். ஆனாலும் இவர் அங்கே விடவில்லை. என் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாய் இருக்க வேண்டும், நீ சொல்லுகிற தவறான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலே அவர் சாட்சியாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னவோ ஊழியம் என்றதில்ல, ஊழியம் என்பது பயங்கரமானது, அது பரிசுத்தமானது, அது தேவனுடையது. அவருடைய அசைவாடுதல் வேண்டும், அவருடைய வழிநடத்தல் வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? அந்த உணர்வு இருக்கிறதா? அந்த அக்கினி இருக்கிறதா? அந்த அக்கினியுடைய மகிமை தெரிகிறதா? ஜனங்கள் எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. என் ஜனத்தை இந்த நாட்களில் பரிதாபமாக விட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தொழுவத்திலே சேரல, மந்தையிலே இந்த நாட்களில் எங்க எல்லாம் அலையுது. என் மந்தையிலே என் ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, மேற்பின் இல்லாத ஆடுகளை போல அலைந்து, இந்த தேசமும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மேற்பின் இல்லாத ஆடுகளாக அங்கு இருக்கிறாரா ஆண்டவர்? எங்க இருக்கிறாரா? இந்த சபைக்கு போகலாமா, அன்றைக்கு சபைக்கு போகலாமா, இங்க பெரிய கூட்டமா இருக்கு அங்க போகலாமா? உன்னைக்கா அந்த நாட்களில் தேடுகிற அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து பரிதாபமாக பார்க்கிறார். இதேவுடைய சனமே, இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வழிநடத்தலை, நாம் இந்த காவலை நாம் பெறாவிட்டாலும் நம்மளை ஆண்டவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய கரம் நம்மளை தொட வேண்டும், அவருடைய கரம் நம்மை காக்க வேண்டும். காக்கும் கரம் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜீவனோடு இருக்கிற தெய்வம். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? நான் நிறைய காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று நான் சொல்லல. நான் என்னை உயர்த்தி கொண்டு நான் இங்கு வரவில்லை. நான் உள்ளதை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை பார்க்கப்படும் போது வேதத்தில் வாசியுங்கள். அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே 10வது அத்தியாயம் 47வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கர்த்தருடைய நாமம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை. நாரும் நம்ம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அந்த தண்ணீரை விலக்க கூடாது. அந்த நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய தேவாவினுடைய அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவரோட இருந்த மனுஷன், யோவான் ஆண்டவரோட இருந்த மனுஷன், பவுல் அப்போஸ்தலனோட ஆண்டவர் பேசின தேவன். அப்படினாலே அவருடைய சாட்சி நாம் விலக்க முடியாது, தள்ள முடியாது. கர்த்தருக்கு முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி செய்ய வேண்டும், உள்ளதை உள்ளபடி உரைக்க வேண்டும். வெளிச்சம் என்றால் வெளிச்சம் என்று சொல்ல வேண்டும், இருள் என்றால் இருள் என்று சொல்ல வேண்டும். இது வேற ஒரு சம்பவம் காட்டி கொடுத்த அந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் பஸ்காவுடைய போதனைகள் எல்லாம் இரவு வேளையிலே அருளப்பட்டது, இரவு வேளையிலே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பகலில் அது வீதி வெறிக்கக்கூடாது, வெளிச்சத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். எந்த திருச்சபை ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது? கீழ்ப்படிதல் இல்லாமல் வாழ்கிற ஜனங்கள் சாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமல் இல்லாமையினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனது, இஸ்ரவேல் ஜனம் அழிக்கப்பட்டது, கைவிடப்பட்டது, தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். வேத வசனத்தில் ஒன்று கூட குறைக்க கூடாது, கூட்டக்கூடாது. வசனத்தின்படி செய்கிறவர்கள் பாக்கியவார்கள். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியிருந்தால் கர்த்தருக்கு துரோகிகளும் கர்த்தருக்கு வஞ்சிக்கிற கூட்டமாக நாம் இராதபடி இந்த நாட்களில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பந்தான் கர்த்தர் நம்ம இடத்திலே கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையை உள்ளதென்று நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக இந்த நாட்களில் வர வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியை பெற காத்திருங்கள். பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்க காத்திருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்ன காரியத்திலே, அவர் எழுதப்பட்ட புத்தகத்திலே நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது கூட பேதுரு அந்த நேரத்தில் பார்க்கப்படும் போது அவர் பேசுகிற நேரத்தில் தேவனுடைய ஆவி அருளப்பட்டது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் பரிசுத்த ஆவி வரும்னு நினைக்காதீங்க. பேதுருடைய காலத்தில் பார்க்கப்படும்போது அந்த வார்த்தையை அதில் நீங்க வாசிக்கப்படும்போது தெளிவாக சொல்கிறது. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவ வசனம் யாரு மேல இறங்குதோ, யாரு மேல தங்குதோ, யாரு மேல இறங்கி கொண்டிருக்கிறதோ ஆவியானவர், வார்த்தை ஆவியாக ஜீவனாக அங்கே இறங்கி கொண்டே இருக்கும். ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஞானஸ்நானத்துக்கு முன்னாடியும் பரிசுத்த ஆவி கிடைக்கும். புறஜாதிகளுக்கு அந்த இடத்துல பார்க்கப்படும் போது ஞானஸ்நானத்துக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களிலே பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அதே காரியம் இதே புறஜாதிகள் மத்தியிலும் கர்த்தர் அப்படியாக இறங்கினார். அன்றைக்கு முன்மாதிரி அங்க பின்மாதிரி ரெண்டு மடை அன்றைக்கு ஊற்றப்பட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்மாறி பின்மாறி ஊற்றப்பட்ட அனுபவத்தில் இல்லைன்னா அவன் கனி கொடுக்க மாட்டான். கனி வராது. எப்படி வரும்? சூரிய ஒளிப்பட்டுதான் ஒரு செடி வருது. தேவன் பரலோகத்துடைய சூரியனா இருக்கக்கூடிய அவருடைய சூரியனுடைய தழல் உங்கள் மேலே படும்போதுதான் வசனமானது முளைக்கும். அல்லேலூயா. ஆவியானுடைய மழை ஊற்றப்படும் போதுதான் முளைத்து எழும்பும், பூ வைக்கும், காய் வைக்கும். அதுக்குள்ள காலங்களிலே அது கனியை கொடுக்கும். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய சபைகளில் ஏமாற்று காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. தேவனுடைய எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தேவனுடைய எச்சரிப்பை கொடுக்காத ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விதமாக தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாளை கிழமையை ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாய்ப்பு கிடைக்கும் போது பேச வேண்டும், தைரியமாக பேச வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 19 அத்தியாயத்திலே 5-7 வரைக்கும் வாசியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என்னை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, நான் உங்களை தரை குறைவா சொல்லுவதற்காக வரல, மற்றவர்களை பழிப்பதற்காக அல்ல, மற்றவர்களை குறைத்து பேசுவதற்காக நாங்கள் வரவில்லை. என் அப்பன் ஆண்டவர் அருளின வார்த்தைகள் இல்லை. நீங்கள் ஏன் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே அங்கீகரிக்க வேண்டும். அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. தேவனை உதாசீனப்படுத்துகிற காரியமாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் எழுதின வார்த்தைகளுக்கு உதாசீனம் கூடாது. எல்லா வார்த்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் நிறைவேறும். எல்லா வார்த்தையும் கவனிக்க வேண்டும். எல்லா வார்த்தையும் உள்ளத்திலே இருக்க வேண்டும். எல்லா வார்த்தையின்படி செய்ய வேண்டும். எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா வார்த்தையும் அங்கீகரிக்க வேண்டும். இது வேண்டாம் இது வேண்டும் என்று எடுத்தா ஒன்றை பிரிச்சு தூர போட்டுருவாரு. நீ எங்க பிரிக்கிறது என்னுடைய வார்த்தை என்று ஆண்டவர் கேட்டு வாசிங்க. இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசி தேவனுடைய ஆவியான இறங்கினா வெளிப்படையான அடையாளம் இருக்கிறது, அந்நிய பாஷைகள் இருக்கிறது, அப்போ தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஏன் அந்நிய பாஷை தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டது? ஏன் தீர்க்க தரிசனம் இந்த உலகத்திற்கு எச்சரிப்பு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சபைக்கு தீர்க்க தரிசனம் இல்லாமல் சீர்கெட்டு போவார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் சீர்கெட்டு அழிந்து போவார்கள், மாண்டு போவார்கள். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தில் நிறைய பாஷை, நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவங்க பாஷையில பேசணும். நீ மட்டும் உனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற காரியம் அல்ல, அவர்களும் கேட்க வேண்டும். இவர்கள் கலிலேயர்களாச்சே, நம்ம பாஷையில பேசுறான், நம்ம ஜென்ம பாஷையில பேசுகிறான், ஆசியாவில் உள்ள எல்லா பாஷைகளிலும் பேசுகிற அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அவர் கலிலேயர்கள், அவர்களுக்கு வேற பாஷைகள் தெரியாது. ஆனா உலகத்தில் இருந்து வந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டம் அன்றைக்கு அங்கே இருந்தது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 2-5 பார்க்கப்படும்போது அன்றைக்கு உலக தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் பரிசுத்தவான்களும் அன்றைக்கு எருசலேம் வந்திருந்ததை வாசிக்க முடிகிறது. வாசிங்க. உலகத்துல வானத்தின் கீழே பாருங்க, வானத்தின் கீழே
சகல தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போஸ்தலர் யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அன்னைக்கு என்ன நடந்தது? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பரிசுத்த யூதர்கள் அன்னைக்கு எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் மத்தியிலே அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள், அவருடைய ஜென்ம பாஷையில பேசுகிறார்கள். ஆசியா கண்டத்தில் இருந்தும் உலகத்தில் எல்லா தேசங்களிலிருந்து வந்து அநேக யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். வருஷத்துல நடக்கக்கூடிய அந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள். 50வது நாள் பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை எவன் கொண்டாடுறான், எவன் நடத்துறான்? ஆவிக்குரிய திருச்சபை இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுதா? கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன், பண்டிகைக்காக அவர் போனாரு, எழுதப்பட்டிருக்கிறது. யார் இங்க கொண்டாடுறா? ஆவியானவருடைய அருளப்பட்ட அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அதை எண்ணி அதை நினைத்து இந்த நாட்களை கொண்டாடுகிற தேவ மக்கள் இருக்கிறார்களா? ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக இதை சொல்கிறேன்? அதுக்குள்ள வாசிங்கய்யா, 7-8 வாசிங்க. எல்லாரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கொருவர் பார்த்து இதோ பேசுகிற எல்லாரும் இவங்க எல்லாம் கலிலேயா வந்த கூட்டம், இயேசு கிறிஸ்து கூட இருந்த கூட்டம். அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோமே என்று ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வசனத்தை திருப்பி வாசிங்க. மத்தேயு 24:14 வாசிங்க. அதற்கு அடையாளமாக வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த சுவிசேஷம், இது தேவனுடைய வார்த்தை செய்தி, அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை குறித்த அறிவிப்பை, அவருடைய வருகை குறித்த அறிவிப்பை, பாவத்தை கண்டித்து உணர்கிற அந்த கடைசி கால எச்சரிப்பின் தூதுவை கொடுக்கப்படுவதற்காக ஆண்டவர் சொல்லி வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரர்கள் பிரசங்கிக்க வேண்டுமானால் அந்நிய பாஷை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதுன்னா, எல்லா பாஷையிலையும் நீங்க பேசணும், எல்லா பாஷையிலும் அறிவிக்கணும்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. புரியுதா? அப்ப இன்னைக்கு எங்க இருக்கிறது? ஐயாவை தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில் ஒரு ஸ்டேஜில் விட்டு ஐயா பிரசங்கனாக்க உடனே அங்கே ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி ஆங்கிலத்தில் பேசுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஐயா கொண்டு போய் அங்கே கேரளத்தில் விட்டாச்சுன்னா மலையாளத்தில் பொழிந்து தள்ள வேண்டும். அல்லேலூயா. இவரை போய் கர்நாடகாவில் விட்டா கன்னடத்தில் கொத்துன்னு என்ன செய்யணும்? கொத்தணும். அல்லேலூயா. இவர் ஆந்திராவில் கொண்டே விட்டாச்சுன்னா தெலுங்குல தான் பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினாலே பிரியமானவர்களே, இந்த நாட்களே கர்த்தர் எல்லா வாசியும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். பூமியில இங்க இந்தியா தேசத்துல முதலாவதாக தாமஸ் வந்தாரு, தோமா வந்தாரு. தோமா வந்த உடனே மலையாளத்துல அங்க பேசி இருக்கிறாரு. கடற்கரை ஓரியில கடற்கரை ஜனங்களுக்கு எல்லாம் பிரசங்கித்து இருக்கிறாரு. கடற்கரை ஓரத்துல பிரசங்கித்த போது அந்த ஜனங்கள் அற்புதங்களும் அடையாளங்களை பார்த்து முதலாவதாக அவர்கள் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பின அந்த சபைதான் மலக்கர ஆர்த்தடாக்ஸ் சபை. அல்லேலூயா. முதலாவது கொல்லப்பட்ட ஜனங்களாக நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு பூஜாரிகள் கூட்டங்கள் அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பூஜை பண்ணிட்டு தண்ணீரை மேல ஊத்திக்கிட்டு சூரியனை வழிபட்டு கொண்டு இருக்கும் போது அந்த தண்ணீர் இப்படி போட்டாங்க. டெய்லி பார்த்தாரு, இது என்னையா பைத்தியகாரத்தனமா இருக்குது, இதை பாருங்க, நீ தண்ணி எங்க போடுற போக மாட்டேங்குது, நான் தண்ணியை மேல ஓடுறேன், மேல தண்ணியை ஏற்றிடுறேன், மேல அனுப்பிடுறேன், நீ நம்புவியா அப்படின்னா நாங்க நம்புறோம், நாங்க போட அக்ரிமெண்ட் ஆனாங்க. எல்லா ஜனமும் அவன் ஜாதி ஜனம் பூஜாரி கூட்டங்கள் நம்புதிரி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் இந்த பயல இன்னைக்கு ஓட்டி இருந்தோம், இவனுங்க இருக்க விடக்கூடாது, நம்ம கடவுள் தான் பெருசு. எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியாது. அந்த எலியாவின் தேவனை அறிவிக்கின்ற இந்த தோமா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவங்க ஏற்கனவே ஒத்திக பார்த்துட்டாங்க, தண்ணிய மேல அனுப்பிச்சு மேஜிக்கெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, அது சக்சஸா இருந்தது. ஆனா இங்க அன்னைக்கு நடக்க வேண்டிய நேரத்துல அரண்மனையில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ராஜாவெல்லாம் பாக்குறாங்க, என்னடா நடக்குது அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வானத்துல ஏற்றிட்டாரு. அம்முட்டும் பகல் முழுவதும் சாயந்தரம் வரைக்கும் அந்த தண்ணி குடமெல்லாம் வத்தி போய் தண்ணி மேல போய் நின்றுச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா
உன்னால முடிஞ்சுதா? அப்போ இவருதான் தெய்வம், இவருடைய தெய்வம் தான் தெய்வம். அப்ப ஏசப்பா வணங்குனாங்க. அன்னைக்கு முழங்கால் போட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதான் கேரளாவில் உள்ள நம்பூதில் இருந்து எல்லா ஜனமும் அன்றைக்கு மாற்றப்பட்டார்கள். அப்பொழுதுதான் கேரளா மாநிலம் ரட்சிக்கப்படுது, கேரளா பிரதேசம் ரட்சிக்கப்பட்டது, அவங்களோட ராஜா ரட்சிக்கப்பட்டான். அவன் எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கினாங்க. ஆண்டவருடைய கிருபையினுடைய ஆவி அங்கே கேரளாவில் இறங்குச்சு. காரணம் என்னன்னு கேட்டாக்க, கேரளா பகுதி தான் உலகத்துடைய சுற்று வட்டாரங்களுடைய எல்லா தேசங்களில் நாட்டுகளிலிருந்தும் பயணம் பண்ணி அங்கதான் என்ன செய்வாங்க, போட்டை கொண்டாந்து நிறுத்துவாங்க. அந்த இடத்துல தான் எல்லாரும் வந்து போவாங்க. இந்திய தேசத்திற்கு வருவதற்கு ஒரு நுழைவாயிலாக அது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மலையாளத்தில் பேசினாரு, அவர் தமிழ்ல பேசினாரு, அவருக்கு என்ன இந்த மக்களுடைய பாஷைகளை அவர் பேசின இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், முழுமையான அந்த வரத்தை பெறாததுனால தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியல, போக முடியல. இவனுக்கு வேற பாஷையே தெரியாது. அந்த சந்து பொந்தில 10 சர்ச்சுனாக்க இவன் 11வது சபையா உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்படித்தான் இன்னைக்கு வண்டி ஓடுது தவிர தேவ ஆவியம் இல்லை, அபிஷேகம் இல்லை, அக்கினியம் இல்லை, வழிநடத்தலும் இல்லை, எந்த ஒரு காரியம் உபதேசம் இல்லை. இந்த காரியங்களை கருத்தாய் போதிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. தாய் கவனிக்க வேண்டும், போதிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே சொல்லும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார், என்ன அழைத்திருக்கிறார். இறங்கி வாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். த காஸ்பல், இன்னைக்கு சுவிசேஷத்தினுடைய பணியிலே அந்நிய பாஷை இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஊழியத்தின் பாதையில முதலாக கொடுக்கப்பட்டுள்ள அந்நிய பாஷையின் தீர்க்க தரிசனம் சபைக்கு அடையாளம். அது இல்லை என்றால் அது சபை இருக்க முடியாது. தேவன் அங்கீகரித்த சபை கிடையாது. அங்க ஆண்டவர் அங்கே அது அங்கீகரிக்கப்பட்ட சபை என்று சொல்ல முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை. இந்த நாட்களில் பார்க்கப்படும் போது இன்னும் அவன் கூட வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராம் புத்தகத்திலே 40வது அத்தியாயத்திலே 38வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய பகலிலே கர்த்தருடைய மேகம், இரவிலே அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேலே தங்கி இருந்தது. தேவன் அவர்கள் மேலே மகிமை, தேவ மகிமை பிரசன்னம் அவங்களை விட்டு விலகல. தேவ சமூகம் அங்கே இருக்கிறது, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் என்றால் தேவ சமூகம் இறங்கி இருக்க வேண்டும், கர்த்தருடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய திருச்சபை மக்களோடு இருக்க வேண்டும், ஊழியக்காரனோடு இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய அன்றைய நடந்த சம்பவங்கள் இன்றைக்கு அடையாளமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண விஷயம் கிடையாது. புரிந்து கொள்கிறவங்க தான் புரிந்து கொள்வாங்க, எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. சரியாக சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை. புரிந்து கொள்கிற ஜனங்கள் இந்த நாட்கள் அநேகர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு போய் சேரல. அப்போஸ்தலருடைய புத்தகம் 15வது அத்தியாயம் 8-9 வசனத்தை நாம் வாசிப்போம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆவியானவருடைய சாட்சி இருக்கணும். ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளினா, உங்களுக்கு தந்தருளினா சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்தா சாட்சி கொடுக்கணும், ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். ஆவியானவர் சாட்சி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னார். பரலோகத்தினுடைய தேவனுடைய சாட்சி இருந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஆண்டவருடைய சாட்சி இல்லைன்னா போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கரண்ட் இருக்குது, அந்த பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த கரண்ட் போதும். அப்ப என்ன அர்த்தம்? சாட்சி கொடுக்கிறது யார் கொடுக்கணும்? மனிதர்களுடைய சாட்சியை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு, அங்கீகரிக்கவே மாட்டார். நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க. மனிதனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆவியானுடைய சாட்சி, பரலோகத்தில் இருக்கிற தேவன் கொடுக்க வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தா தான் பரலோகத்திற்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதுக்குள்ள பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆதியிலே அப்போஸ்தலருடைய புத்தகம் 11வது அத்தியாயத்திலே
15-16 வசனத்தை பார்க்கப்படும் போது அந்த பெந்தேகோஸ்து நாளில் ஊற்றப்பட்ட அதே அனுபவம் தான் பின்னாட்களிலே புறஜாதிகளின் மேலே ஊற்றப்பட்டது. வாசிங்க, ஆதாரம் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே பெந்தேகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்ட அதே அனுபவம், அதே அடையாளம், அதே அக்கினி, அதே காற்று, அந்த பெரிய சூறாவளி புயல் போல அந்த காற்று, அப்படியாக அந்த அக்கினி அப்படியே அவர்கள் மேல இறங்கினது போல இவர்கள் மேல இறங்கிட்டு. அல்லேலூயா. மாத்தம் கிடையாது, அபிஷேகத்துல மாத்தம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு அபிஷேகம் சொல்றதுலாம் பொய். வசனத்தில் எழுதப்பட்ட பிரகாரமாக அபிஷேகம் பெறலன்னா அது பொய்யான அபிஷேகம். வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த அபிஷேகம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் சாட்சி. வேற மாதிரி எனக்கு அப்படி வந்தது, எனக்கு சில்லுன்னு வந்தது, எனக்கு சுள்ளுன்னு வந்தது, இதெல்லாம் ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. கர்த்தர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி போடுவாரு. அல்லேலூயா. சோதரம். எங்கள் தேவன், எங்கள் தகப்பன் எங்களுக்கு இதில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்க அப்பா சொல்லி இருக்கிற வார்த்தையை தான் நாங்கள் சொல்லுவோம். அவன் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம். அவன் புஸ்தகத்தை போட்டிருப்பான், அந்த புஸ்தகத்தை ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்ளும் புஸ்தகம் போடுவான். எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி படிச்சு கடைசியில் பார்த்தா குப்பை தொட்டியில தான் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டா அவன் மண்டையில் உள்ள அவன் சரக்கை ஏத்துறான். நிறைய ஊழியக்காரங்க படிச்சு பார்த்துட்டு என்று சொல்லுவாங்க, ஐயா பாதி புஸ்தகத்தை நான் குப்பையிலே போட்டுட்டேன் ஐயா, ஏயா கடையில் போன அடுத்த வாங்கி படிச்சு செத்து போலாம் ஐயா அப்படின்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் அழைத்த அழைப்பின்படியாக ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தினுடைய அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுபோல இந்த நாட்களிலே புறஜாதிகளுக்கும் அதே போலதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசம் கிடையாது, பட்சபாதம் கிடையாது, உனக்கு அவனுக்கு வேற கிடையாது. நீ எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். அதுல பட்சபாதம் அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட இருக்கிற ஆவியானவர், இவர்கிட்ட இருக்கிற ஆவியானவர், ஐயாட்ட சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவியானவர், ஊழியக்காரர்கிட்ட இருக்கிற ஆவியானவர் எல்லார்ட்டையும் ஒண்ணு போலதான் இருக்கும். வித்தியாசம் கிடையாது. நீ பெரியவன், நான் சிறியவன் கிடையாது. ஆண்டவரே சொல்லுகிறார், என் சகோதரனே என்று சொல்லுகிறார். தேவாதி தேவன் பூமியில மண்ணில் மனுஷனா பிறந்தபோது என் சகோதரா என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. என்ன தாழ்மை, என்ன அன்பு, என்ன ஒரே விதமாக நேசிக்கிற அந்த தெய்வம். நான் உட்கார சிம்மாசனத்தினா என்னோட கூட நான் உட்கார வைப்பேன். எல்லாரும் வாங்கப்பா உட்காருங்கப்பான்றாரு. எல்லாரையும் சிங்காசனத்துல உட்கார வைக்கிற ஒரு உன்னத தெய்வம், உன்னத அன்பு, மேலான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. கல்வாரியில் ரத்தம் சிந்தின அந்த தெய்வம் நமக்கு அதை அருளாது இருப்பாரா? எந்த குழந்தையும் சின்ன குழந்தைய இருந்தா தூக்கி தோல்ல போடுவாங்க, மடியில வச்சு கொஞ்சுவாங்க. அதே இயேசுவானவர் உங்களையெல்லாம் தூக்கி மடியில வைக்க போகிறார். உங்களையெல்லாம் தூக்கி சிங்காசனத்தில் வைத்து அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தினுடைய அந்த நல்ல காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டாமா? அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார், எப்படி நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அடையாளம் கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானுடைய அந்த அருளை தான் கொடுத்திருக்கிறார். சலத்தினாலே ஆவியினாலே பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மெய்யாக மெய்யாக என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு நிறைய காரியங்களை பெற்றிருந்தாலும் சரி, உலக ஆசீர்வாதம் கொண்டிருந்தாலும் சரி, ஆவினால் பிறக்க விட்டால் ஒன்றல்ல. நிக்கோதேமு என்கிற ஒரு போதகனும் ஒரு அதிகாரியும் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, எப்படி ஐயா பிறக்கிறதுன்னு கேட்டாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவியை பெறாதவங்க, கிறிஸ்டின்ஸா நிறைய பேர் இருக்கிறாங்க, சபைக்கு வருகிறாங்க, பரிசுத்தாவியை பெறாம இருந்துகிட்டு எப்படியா பெறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அலைகிறாங்கய்யா. பீனியல் சர்ச் கர்நாடகத்துல அங்க நான் போயிருந்தேன். நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் அங்கதான் போவோம். நான் இருக்கிறது பெங்களூர் பக்கத்துல இருக்கிறேன். அங்க இருந்து பயணம் பண்ணி நான் போவேன். எங்க சர்ச்சுக்கு போறதுக்கு 100-150 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் பண்ணி சர்ச்சுக்கு போவோம். பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு போறதில்ல, நாங்கள் பீனியல் சர்ச்சுக்கு தான் போவோம். அது ஆந்திரா பார்டர்லேயே இருக்குது. நாங்கள் சிந்தாமணி அந்த ஊர் பேர். இன்றைக்கி அந்த சபை இருக்குது. அங்கே தான் நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு ஒரு நாள் என்ன போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆராதனை முடிஞ்சது, நாங்கள் கிளப்புறோம் அப்படின்ட்டு பாஸ்டர் ஆண்டி நாங்கள் போகிறோம் அப்படின்னா, உடனே அங்கிள்கிட்ட சொல்லிட்டு போங்க. அங்கெல்லாம் பாஸ்டர் அங்கிள் தான் கூடுவாங்க, ஒரு அன்பு ஆண்டின்னு தான் கூடுவாங்க.
ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு ராத்திரி நீங்க போகாதீங்க, ஒரு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அதுல காரணம் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் அந்த ஆக்டுக்கு தெரிஞ்சது, அந்த அங்கிளுக்கு தெரிஞ்சது, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு விரோதமாக என் வீட்டுக்காரனே எனக்கு தொல்லையா இருந்தான், ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அதை ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அவனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான், ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அந்த அழுது ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு கூடாரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு எல்லா ஜனங்களையும் பார்த்து பேசிட்டு நான் வண்டி ஏற போகும்போது ஆண்டி சொல்றாங்க, நீங்க அங்கிள்கிட்ட சொல்லிட்டு போங்க. அங்கிள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க இருங்க, இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு போங்க அப்படின்னாங்க. கடைசியில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ பயங்கரமான ஒரு சம்பவம். என்ன நடந்திருக்குன்னு கேளுங்க. நான் மறுநாள் போறேன். மறுநாள் போகும்போது அந்த வீட்டுக்காரருடைய ஓனருடைய பிள்ளைங்க, அந்த 2 பொண்ணும் பையனும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் வாடகைக்கு இருக்கிறேன்ல, அந்த வீட்டில் வாசலில் உட்காந்துருக்குறாங்க. ஊருக்கு நான் சொல்லுது, ஐயா எங்கே போயிட்டீங்க அப்படின்னாங்க. உங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டார் ஐயா, வீட்டு ஓனரே செத்து போயிட்டாரு. எப்படியா செத்தார், நல்லா தானே இருந்தார் அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா நடந்தது அப்படின்னு. ராத்திரி 12 மணிக்கு எங்கள் அப்பா கட்டில் படுத்திருந்தாரு. அப்புறம் அவர் உடம்பு அப்படியே மேலே தூக்கிச்சு, திருப்பி கீழே வந்தது, திருப்பி மேலே தூக்கி டமார்னு தரையில் கல்லில் ஓங்கி அடித்து உடம்பு அப்படியே மண்டையுள்ள கைகாலெல்லாம் உடஞ்சி செத்து போயிட்டாரு. அங்கே போட்ட செபம், அங்க இடிச்ச இடி ஆண்டவர் தூக்கி ஒரே நொறுக்கி போட்டாரு. ஆண்டவர், நீ கண்ட ஏத்துனே நீ காண மாட்டான். என் வீட்டு ஓனருக்கு நான் செய்வனையா வச்சேன், அவன் எனக்கு பிரச்சனை ஒண்ணுதான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், தூக்கி போட்டு செத்தான். ஆண்டவரே, அதுதான் அங்க ஆண்டி சொன்னாங்க, நீங்க போகாதீங்க, அங்கிட்ட கேளுங்கன்னாங்க. அந்த ஒரு நாள் ராத்திரி நடந்த கூத்து அது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் சொன்னேன், நான் வாடகையெல்லாம் ஒழுங்கா தரேன், உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாட்கள் அந்த பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீ கண்ணீர் விட்டு செபிச்சனா மறுநாளே கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். அந்த அக்கினி அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும், அந்த அபிஷேகம் உன்னை வழிநடத்தும். அபிஷேகம் அன்னைக்கு இருந்ததுனாலதான் நான் வழிநடத்தப்பட்டு நான் பாதுகாக்கப்பட்டேன். அப்படியாக பல இடங்களிலே பல சம்பவங்களை நான் சந்தித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரை அறிகின்ற ஒரு ஆர்வம், உணர்வு, அத்தாகம் யாருக்கு இருக்குதோ நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். நல்ல தகப்பன் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பான், அதை விட பெரிய தகப்பன். கெட்ட தகப்பனே அப்பம்னாக்க 2 அப்பம் 2 புரோட்டா வாங்கிட்டு வருவான், 1 சிக்கன்னா 2 சிக்கனை கொண்டு வந்து கொடுப்பான். கோவை மஞ்சரியை பொறிச்சு வாங்கிட்டு வாங்கன்னா 200 ரூபான்னாலும் சரி தான் பிள்ளைய கொண்டு வந்து கொடுப்பான், கெட்ட அப்பம் கொடுப்பான். நல்ல தகப்பன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. நீ கேட்குற நல்ல பிள்ளை ஆண்டவர் விளக்க மாட்டாரு. என் பிள்ளை அப்படின்னா கொடுப்பாரு. பிள்ளையா கீழ்ப்படியலைன்னா கொடுக்க மாட்டாரு. இருதயத்தை மாற்றி வச்சிருந்தா தர மாட்டாரு. எண்ணமும் சிந்தனையும் வேறையா இருந்தா தர மாட்டாரு. அவர் வழிகள் நடக்கிறவனுக்கு தான் அந்த பாக்கியம், அவர் கீழ்ப்படுகிறவனுக்கு தான் அந்த பாக்கியம். அவருக்கு பிரியமா நடந்தாலும் அவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. கேட்கிற யாரை கொடுப்பாரு. நேற்று ராத்திரி கூட அங்கே ஜெபம் பண்ணாங்க. அருமையான சகோதரி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆவினாலே ஏவப்பட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. நிறைய அபிஷேகத்தையும் வரங்களையும் அந்த மகளுக்காக கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த சகோதரி கூட சாட்சி கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துடைய தேவனுடைய சாட்சி வர வேண்டும் என்று தான் நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் இது கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரை நம்புகிற எவனுக்கும் கர்த்தர் கொடுப்பார். அன்பு செலுத்துகிற எவனுக்கும் கொடுப்பார். உங்களுக்கு இல்லை என்று அவர் சொல்லுகிற தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை கூப்பிட்டாரு, வா அப்படின்னாரு. சீனாய் மலையில அந்த புதர்ல இருந்து அந்த அக்னியாக எழும்பி அவனோட தரிசனம் கொடுக்கிறாரு. அக்னியில ரூபம் கிடையாது, அக்னி நடுவில் இருந்து வார்த்தை புறப்பட்டது, பேசினாரு. அந்த அக்னி தான் வார்த்தையாக பெந்தேகோஸ்து இறங்குச்சு. அல்லேலூயா. மோசேயோட பேசின அதே கர்த்தர் தான் பெந்தேகோஸ்து நாட்டில் இறங்குறாரு. அக்னியாக, அவருடைய வார்த்தை அக்னியாகவே இருக்கிறது. அவர் அக்னியான தேவனாகத்தான் இருக்கிறார்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, அப்படியாக அவர் இறங்கி, அப்படியாக அவர் வந்து இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக இன்றைக்கு மோசே வழிநடத்தின அதே அக்கினியானவர், மோசே மோசே என்று கூப்பிட்ட அதே அக்கினியானவர் உன்னையும் கூப்பிடுவார். ஊழியத்திற்கு ஒன்றையும் கூப்பிடுவார். பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். தட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். நீ தூங்கியிருந்தாலும் உன் விழாவில் தட்டி உன்னை எழுப்பி வா என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். பேர் சொல்லி அழைப்பாரு, தட்டி அழைப்பாரு. அப்படிப்பட்ட அன்பு தெய்வம், அவருடைய அன்பை, அவருடைய கிரியை நாம் ருசித்து பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே நாம் அவருடைய சமூகத்தில் இந்த 3 நாள் காலத்தில் காத்திருப்பு கூட்டத்திற்காக வந்திருக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார். இரவிலே நீங்கள் போனாலும் சரி, வெளிச்சம் காட்டுவதற்கு தேவன் அந்த அக்கினியை வைத்திருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகளில் செபிக்கிற செபத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய சமயத்தில் திரிசூலம் அந்த மலையில போய் நின்று செபம் பண்ணுவேன். நான் முழங்கால் போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அவ்வளவு பெரிய இருட்டுக்கு அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும். இதே டிஜிஎஸ் ஆனா அதே மலையில தான் ஜெபித்து ஊழியத்துக்கு வந்தாரு. சென்னையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் மலை ஜெபம் பண்ணி கீழே இறங்கிதான் ஊழியம் பண்ணி இருக்கிறாங்க. மலையில தான் கர்த்தர் செபித்தார். மலையில தான் கர்த்தர் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் இருந்தது. உரைக்கப்பட்ட வார்த்தைகள், அழைப்புகள் எல்லாம் மோசேக்கு கிடைக்கப்பட்டது. அதே போல மலை ஜெபம் என்பது தள்ளுவதற்கு அல்ல, மேலான சிலாக்கியம், பெரிய காரியம். அந்த பெரிய காரியத்திற்காக இந்த மலை ஜெபத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி தெரிந்து கொண்டோம்? அவர் சொன்னாரு, அவர் அழைச்சாரு, அவர் அனுப்பினாரு. கீழே இறங்கும் போது அவருடைய வார்த்தையோடு நாங்கள் இறங்குவோம், அவருடைய அக்கினியோடு இறங்குவோம். அவர் எங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய அக்கினியோடு, அந்த மேக சம அக்கினி சமத்தோட நாங்கள் எங்கள் ஜனங்களை, ஆண்டவருடைய ஜனங்களை வழிநடத்துவோம் என்று ஒரு விசுவாசத்தின் ஒரு பலம், விசுவாசத்தின் ஒரு தைரியம், விசுவாசத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தின் ஒரு பெரிய அடிய சாணத்திலே ஆண்டவர் நாட்களே எங்களை உருவெடுத்து அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். பெந்தைக்கோஸ்து நாட்களே நாங்கள் மறப்பதில்லை. நாங்கள் அதே காரியத்தை மீண்டுமாக நாங்கள் பெறுவோம் என்று காத்திருக்கிற அநேக மக்களுக்கு காத்த நிச்சயமாக கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். முச்சினின் நடுவிலே கூப்பிட்ட தேவன் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் பேசுகிற அதே தெய்வம். அந்த மகிமையின் காட்சியை கண்ட அந்த மோசே மறக்கவில்லை. அந்த மகிமையின் காட்சியை கண்ட அந்த மோசேனுடைய முகம் பிரகாசித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் பார்க்க முடியவில்லை, சகிக்க முடியல. ஐயோ, அவருடைய முகத்தை மூடி போடுங்கன்னு சொன்னா கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவருடைய முகத்தை பார்க்க முடியாது. மகா பிரகாசமாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். வானத்தின் கீழே இருக்கிற சகல ஜனத்தையும், தேசத்தில் உள்ள சகல ஜனங்களையும் அழைத்து தேவ ஆவியை பெறும்படியாக, அவர்களெல்லாம் விடுதலையாகி கர்த்தருடைய சமூகத்தில் வரும்படியாக நாம் அவர் அழைப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஊழியத்திலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படினாலே பிரியமானவர்களே, த born again, மீண்டுமாக பிறக்கின்ற ஒரு அனுபவத்தினுடைய சாட்சி நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக இல்லை என்றால் உங்களுடைய தேவ நீதி உங்களிடத்தில் வெளிப்படாது. உங்கள் சுவிசேஷ ஊழியம் உங்களிடத்தில் வெளிப்படாது. உங்களுடைய ஊழியத்தை அங்கீகாரப்பட்ட ஊழியமாக இருக்காது, அறுவடையின் ஊழியமாக இருக்காது. தேவன் நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்திலிருந்து நம்மளை மீட்கும்படியாக அந்த பெற்ற அந்த மகா ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்க, நாம் அள்ளி கொடுக்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நோட்டீஸ்ல போட்டிருக்குது. தலைமை யாருன்னா ஜீவாதிபதி. நல்லா சொல்லுங்க, ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து. நாங்க மனுஷனை போடல ஐயா, எங்க தலைவருடைய பேரை தான் போட்டிருக்கிறோம். அப்படினாலே திருச்சபையின் தலைவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த தலைவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கூட இருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கை எங்களிலே நிறைவேற வேண்டும். ராபோஜனத்தையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஞானஸ்தானம், ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை சொல்லி இருக்கிறார். அப்படினாலே திருச்சபையானது இந்த நாட்களிலே அவர் கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.